சொல்லுங்க. இந்த இடம் வந்து காட்டில் அடங்க முடியாத ஆணையா ரொம்ப அட்டகசமாக செய்த ஆணையை கொண்டு வந்து இவர்களை விட்டு ட்ரைனிங் கொடுத்து 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அப்போ நம்ம சொன்னபடியில் கேட்ட பிறகு வெளியே எடுத்து அதை ஒரு நல்ல பழக்கத்துக்கு எப்பாறப்பட்ட ஆணையினாலும் இந்த கூட்டுக்குள்ள விட்டு ட்ரைனிங் கொடுத்து தன்னை போலாது நம்ம சொன்னபடி கேட்கும். அதுக்கு கட்டின வீடு தான் இந்த வீடு. அது என்ன சமாதி? அது இது ஆணை சமாதி. சரிங்க. ஆனை சமாதி வந்துன்னா இது ஐஜின்னு ஒரு ஆணை நம்ம ஃபாரஸ்ட்ல வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து வச்ச ஆணை. அது ரத்தி போட்டால் அதே வலிக்கிற மாதிரி அதே மாதிரி 5 வயசு குழந்தைனாலும் அந்த ஆணை போய் பிடிச்சி வரலாம். ஆனால் அந்த ஆணை சாகத்தில் 79 வயசு. அது தண்டமே வந்து எப்படி ஒரு 10-20 கிலோ வரும் ஒரு தண்டம் வந்து. அதெல்லாம் இப்போ அங்கே சிசிஎஃப் ஆஃபீஸில் தான் இருக்குது. அந்த மாதிரி அது சாக வர எந்த ஆளுக்கு எதுக்குமே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை அடிச்சுச்சா பிடிச்சிச்சான்னு பிரச்சனை இல்லை. அந்த லெவலுக்கு இருந்து தான் அது இருக்குது. நம்ம குழந்தைங்க கூட போய் பிடிச்சி அன்செட் பண்ணலாம். ஆனால் பேர் வந்து நல்ல பேர் கேட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பேர் கேட்டிருக்கேன் நான் வந்து ஐஜின்னு பேர். நல்ல ஆமாம் ஐஜின் நான் பேர். 79 வயசு வர நான் இருக்குது. அடங்காத ஆணையும் கூட அடக்க வைக்கும். காட்டு ஆணைக்கு எல்லாம் வந்து துரத்துறதுக்கு வந்து இது போய் கொம்ப காமிச்சாலே போய் அது ஓடி போயிடும். அந்த அவ்வளோ ஃபேமஸான அது ரொம்ப காலம் இருந்துச்சு. அதே மாதிரி மனுஷனுக்கு இருந்த மாதிரி அது அன்றுச்சு. அதே மாதிரி அதுதான் இங்கே கொண்டு வந்து சமாளி கட்டி வச்சிருக்கேன். ஆனால் இந்த சமாளி வந்து இங்கே இவ்வளோ ஃபேமஸான இங்கே கட்டி வச்சிருக்கக்கூடாது. டாப் இந்த சமாளியை கட்டி வச்சுன்னா ஃபேமஸாக இருந்துச்சு. எங்கே எந்த ஏரியாவில்? டாப் ஸ்லிப்பு. ஆமாம் அங்கே கட்டி வச்சுன்னா நல்லா இருந்தது. அது இங்கே கொண்டு நடுக்காட்டில் கொண்டு வந்து இப்போ நீங்கள் வர்றவங்க போகிறவங்க மட்டும் கேட்ட போய்டு அங்கே இருந்துச்சுன்னா இவ்வளோ ஃபேமஸ் ஆனது அவங்களும் மக்கள் பார்த்துக்குவாங்களா. அது பார்க்காத அளவுக்கு இங்கே கொண்டு அந்த மரப்பழ வச்ச மாதிரி இருக்குது. இந்த யானையோட ஃபோட்டோ இருக்கா? இருக்குது. நாளைக்கு வேணா காமிக்கிறேன். ஃபோட்டோ இருக்குது காமிக்கிறேன். சொல்லுங்க. இதான் வரலையார் ஐபிங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்துல கட்டின ஐபி. இது வந்து யார் வந்தாலும் நல்ல மாதிரி தங்கலாம், நல்ல மாதிரி கவர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்த சைலண்டா இருக்கணும். போன் தொல்லை இல்லை, பேப்பர் தொல்லை இல்லை, டிவி தொல்லை இல்லை, ரேடியோ தொல்லை இல்லை, இத்தனையும் இல்லை. அதனால அமைதியா இருக்கலாம். ஆனா சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். இந்த மாதிரி ஏரியா வந்து எந்த ஏரியாவுமே கிடைக்காது. சூப்பரா இருக்கு ஏரியா. தேங்க்யூ. வந்துருச்சுங்களா?